புதுசாக தொடங்கிய அரசியல் கட்சி, ஒரு புதுசாக அரசியல் தொடங்கிய ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேசுகிறாரு, எதை பற்றி சிந்திக்கிறாரு? சமுதாய கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். கேஸ்ட் எனிமரேஷன் எடுக்கும்போது இந்த கேஸ்ட் சர்வேவை நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரே ஏரியாவை, இந்த மாதிரி தொய்வான இடங்களை நம்ம அடையாளம் காணலாம். விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமான ஒரு தலைவராக, மக்கள் தலைவராக ஒரு மக்கள் அரசியல் கட்சியை கொண்டு வராரு. இதற்கு இந்த அரசியலை ஒரு தனி மனிதனாக, ஒரு தலைவராக எடுத்து செல்ல முடியாதுங்கிறதை உணர்ந்துக்கிறாங்க. இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தலை விட எல்லா அரசியல் கட்சிக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய களத்தை உண்டாகும், ஒரு புதிய அரசியல் சூழ்நிலையை உண்டாகும். அப்படிப்பட்ட அரசியலை யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களை அரவணைத்து அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தன்னை தயார்படுத்தி களத்தில் முன்னணியில் முன்னெடுத்து செல்கிறது. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகள், அரசியல் முன்னெடுப்புகளை பல மாதங்களாகவே தீவிரப்படுத்தி வருகின்றன. தமிழக நலன் சார்ந்து தமிழக மக்கள் வாழ்வில் முக்கியம் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அவற்றை ஒன்றிதான் சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயம். சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயத்துல விஜய் அவர்கள் நிலைப்பாடு, அது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்பது பற்றியெல்லாம் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தை இணைந்த அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பல பேர் பல விதமா சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசினாலும் விஜய் அவர்கள் பேசிய விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுல உங்களுடைய பார்வை. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் கோடிட்டு காட்டுறது ஒரு உள்ளார்ந்த ஒரு மக்களுக்கு, அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை உணர்த்து அந்த அறிக்கையை நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது அறிவிப்போடு இல்லாமல் அது உளமாற நீங்கள் அது எடுக்கணும். இந்த கேஸ்ட் எனிமரேஷனை நீங்கள் எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரங்கள் புள்ளிவரெல்லாம் சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப பார்வை தான் இருக்கு. அப்போ புதுசாக தொடங்கிய அரசியல் கட்சி, ஒரு புதுசாக அரசியல் தொடங்கிய ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேசுகிறாரு, எதை பற்றி சிந்திக்கிறாரு? சமுதாய கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மக்களும் இந்த சமுதாயம் கட்டுக்குலையாமல் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால், இருந்தால்தான் பொருளாதாரமும் வளர்ச்சியும் முன்னேறும், நாடும் முன்னேறும், நாமும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற உணர்வு. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதை மட்டும் விட்டுறாதீங்க. இது முழுமாக உளமாற அறிவார்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக தொய்வின்றி அதை இருங்க, அதை தீர்வானுங்க. இது மட்டும் இல்லை, காஸ்ட் சர்வேவும் பண்ணுங்க. அதாவது அந்த ஜாதி வாரி ஆய்வையும் பண்ணுங்க. எனுமரேஷன்ங்கிறது வேற, ஆய்வுங்கிறது வேற. எனுமரேஷன் டேட்டா, அது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். எதுக்குன்னா ஒரு திட்டமோ ஒரு கொள்கையை வகுக்கும் போது அந்த டேட்டா நமக்கு தேவை, சமூக நல திட்டங்களுக்கு இது அவசியம் தேவை. ஆய்வு பண்றது எப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அரசியல், ஒரு புதுமையான அரசியல். அதுதான் சொல்லுவேன் அறிவார்ந்த அரசியல். எப்படின்னா ஒரு சமுதாயம் எப்படி இருக்கு, அவங்க பொருளாதாரத்துல, கல்வியில, கலாச்சாரத்துல, வேலை வாய்ப்புல, தொழில் வளர்ச்சியில, தன்னிறைவான முன்னேற்றத்துல, அதற்கு மேலாக ஒரு அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலை ஒரு சாதகமான சூழ்நிலையா, அவர் வாழ்கின்ற அந்த சமூகம் வாழ்கின்ற சூழ்நிலை ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையா, அல்லது ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையா. இந்த பயாலஜிக்கல், சோசியல், என்வரான்மெண்டல், கல்ச்சரல்
அப்புறம் சொசைட்டல். இந்த மாதிரி கோணங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சூழ்நிலை ரீதியாகவும் அந்த தொழில் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அப்புறம் வருமான ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இந்த சமூகம் நிறைவு பெற்றிருக்கா? இதுல எந்த இடத்துல தொய்வு இருக்கு? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காஸ்ட் சர்வே உதவும். அப்ப எவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கிறார் தொலைநோக்கு பார்வை. இப்படி செய்யும்போது இந்த காஸ்ட் எனிமரேஷன் எடுக்கும் போதே இந்த காஸ்ட் சர்வேவை நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரே ஏரியாவை, இந்த மாதிரி தொய்வான இடங்களை நம்ம அடையாளம் காணலாம். அடையாளம் கண்டு அதை ஆவணப்படுத்திட்டீங்கன்னா அதை வர ஃபியூச்சர் கவர்மெண்ட்டுக்கும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அடுத்த நவீன புரட்சிக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும், கைகாட்டியாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஓஹோ இங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு காண்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். ஒரு சமூகத்திற்கு, சமூக நலனுக்கு, சமூக கட்டமைப்புக்கு அப்படிங்கிறதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும், ஒரு தீர்வை காட்டும். இதை நீ எடுங்க. இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு முக்கிய தேவை. இப்படித்தான் அரசியல் பண்ணணும். இதுல வெறும் அறிக்கையா மட்டும் இல்லாம அவருடைய சமூக அக்கறை, சமூக மீதான அந்த அளப்பறிப்பு, சமூக மீதான ஆழ்ந்த ஒரு அறிவு எல்லாமே இதுல வெளிப்பட்டு. இதனாலதான் சரி பரவாயில்லையே, நல்லா திங்க் பண்றாரு, ஒரு ரேஷனல் திங்கிங் இருக்கு, ஒரு அறிவார்ந்த அரசியல் பண்றாரு, ஒரு நிரசனமா பண்றாரு. இந்த வெற்றியிடத்தை இனம் கண்டுட்டாரு. எங்கெங்க கேப் இருக்கு, இந்த கேப்பை எப்படி ஃபில்அப் பண்றது, ஆய்வுக்கான இடைவெளி, அந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது இப்படிங்கிற இப்படி சிந்திக்கிறாரு. அப்போ ஒரு விஞ்ஞான ரீதியா அறிவுபூர்வமான ஒரு தலைவரா, மக்கள் தலைவரா, ஒரு மக்கள் அரசியல் கட்சியை கொண்டு வராரு. இதற்கு இந்த அரசியலை ஒரு தனி மனிதனாக ஒரு தலைவராக எடுத்து செல்ல முடியாதுங்கிறதை உணர்ந்துக்கிறாரு. அது ஒரு கூட்டு முயற்சியா, அது ஒரு கூட்டு முயற்சியா இருக்கணும். அதுக்கு தகுந்தாது போல அந்த படைகளை ட்ரெயின் அப் பண்றாரு. எப்படி வெற்றி நிச்சயம்? மானெக்ஸ் என்ன சொன்னாரு? இந்தியா பாகிஸ்தான் வாரில் ஜெயிச்சு போற என்ன சொன்னாங்க ஒத்திரையாளர் இருக்கு, என்னுடைய லீடர்ஷிப் நல்ல கரெக்டா இருந்தது, ஆனா என்னுடைய லீடர்ஷிப்பை என்னுடைய கேடட்ஸை ஃபாலோ பண்ணாங்க, அதனாலதான் வெற்றி சாத்தியமாச்சுன்னு சொன்னார் ஃபீல்டு மார்ஷல் மானெக்ஸ் அன்னைக்கு அந்த பேட்டியில. அதை இங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ ஸோ நம்ம தலைவராக இருந்து நம்ம சேர்ந்தாலும், நமக்கு ஒரு பார்வை பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தாலும், இதை எடுத்து செல்வதற்கு நமக்கு தொண்டர்களும் அமைப்பும் தேவை. அவர்களை தயார்படுத்தணும். அவங்களுக்கு அந்த அந்த அறிவு அந்த அந்த அறிவாற்றல் வேணும். அதை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். அம்மாரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அறிவாற்றல் ஒரு தொண்டர்களையோ ஒரு பொறுப்பாளர்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இதனாலதான் நாங்க மட்டும் எங்க கட்சி மட்டும் செய்யல, வேணும்னா நீங்களும் வாங்க அப்படி எதிர்கட்சியும் கூப்பிடுறாரு. இணைந்து பணியாற்றுவோம், மக்கள் பணியில இணைந்து செய்வோம், சந்தோஷமா இருக்கும். நீங்க இணைந்து பணியாற்றும் போது அதற்கான பயனை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அரசியல் பங்கீடு, அதிகார பகிர்வு. இது எனக்கு மட்டும் இல்ல, நாங்க மட்டும் எங்க கட்சிக்கு மட்டும் நாங்க பட்டா போட்டு வச்சுக்கல, தேவையில்லை. சோ அப்ப ஏன் இதை சொல்றாருன்னா, இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கு, இதையே உடைக்கணும். அது ஒரு புதிய பாதையை அப்ப இந்த பழமை, இந்த கன்வென்ஷனல், இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸை உடைச்சு, இந்த சமகால அரசியலை உடைச்சு சுக்குநூறு ஆக்கணும். ஒரு புதிய அரசியலை கட்டமைக்கணும். இந்த புதிய அரசியல்ல புதிய வாக்காளர்களை அதிகாரமிக்கவர்களாக ஆக்கணும். ஒரு புதிய அரசியல் களத்தை உண்டாக்கணும். அந்த புதிய அரசியல் களத்தில் புதிய வீரர்களை அறிமுகப்படுத்தணும். அந்த வீரர்களை விளையாட விடணும். வேடிக்கை பார்க்கின்ற அந்த பொதுமக்கள் அதை கண்டு கழிக்கணும், பங்கும் பெறலாம். கண்டு கழிச்சுட்டு அவங்க ஒரு தீர்மானிக்கட்டும், தரத்தை நிர்ணயிக்கட்டும், முடிவு அவங்க கையில அந்த முடிவு விட்டோம். அவங்க கண்ணால பார்த்து எந்த பிளேயர் நல்லா விளையாடுறாங்கிறத அவங்க திருப்தி படட்டும், அவங்க திருப்திப்பட்டு அவங்க ஆராதிக்கட்டும்.
அவங்க அடையாளம் காட்டட்டும், அந்த வீரர்களுக்கு வெற்றி வாகை சூடட்டும். அவர்களை வெற்றி வாகை சூழல் மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட பொதுமக்கள் அதோட விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அப்ப நல்லா விளையாண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போக மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு மரியாதை செஞ்சு அவங்க அரியணையில அமர வச்சு அழகு பார்க்கறது தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பெருமிதம். இதுதான் வரலாறு, இதை செய்வோம் அப்படின்னு செய்யறாரு. இதை மக்கள் ஏது கேட்கிறாரு. வாங்கப்பா, கை நீட்டி உங்களை வர இருக்கிறோம், நல்லது செய்யுங்க. நீ யாரா இருந்தாலும், யார் வீட்டு பிள்ளையோ, நீ நல்லச்சுன்னா ஐயா சாமி வாயா அப்படின்னு சொல்றதுக்கு பொதுமக்கள் ரெடியா இருக்காங்க என்கின்ற ஒரு நிதர்சனத்தை, ஒரு யதார்த்தத்தை நல்ல தெளிவுற கலங்கமர சந்தேகத்திற்கு இடமில்லாமல் படித்து அதை செயலாக்குறாங்க. அது வர தேர்தலில் புறப்படவில்லை, நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல, இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தலை விட எல்லா அரசியல் கட்சிக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய களத்தை உண்டாக்கும், ஒரு புதிய அரசியல் சூழ்நிலையை உண்டாக்கும், ஒரு புதிய அரசியல் தேர்தலாக, ஒரு சட்டமன்ற தேர்தலாக இந்த 26 தேர்தல் எல்லா கட்சிக்கும் இருக்கும். இதில் மக்களின் நம்பிக்கையும் மக்களின் நன்மதிப்பையும் பெற்ற கட்சியாகத்தான் அது ஆட்சி கட்டில் அமர முடியும். காசு கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாங்கிறது இனி விலை போகாது என்றுதான் என்னுடைய பார்வை. எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கணிப்பு, என்னுடைய சிற்றறிவு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 2026 தேர்தலில் இந்த இதுவரை நடந்த ஒரு அரசியல் கலாச்சாரம், பணம் இருந்தால் ஜெயிக்கலாம், லட்ச லட்சமாக செலவழித்தால் ஜெயிக்கலாம் என்பதையெல்லாம் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தெளிந்த நீரோடையான ஒரு அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியலை யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களை அரவணைத்து அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதற்கு தமிழக வெற்றி கழகம் தன்னை தயார்படுத்தி களத்தில் முன்னணியில் முன்னெடுத்து செல்கிறது. எனவே இது ஏற்புடையதான ஒரு அரசியல், ஒரு ஏற்புடையதான ஒரு பொதுமக்கள் நினைக்கிறார்கள். அதனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து செல்லும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் களத்தில் இன்டராக்ட் பண்ணது, கலந்துரையான பெருவாரியான மக்களுடைய எண்ணமும் கருத்து தான். 2026 விஜய் அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுனதுனால, அறிவார்ந்த வகையில் பேசுனதுனால தேர்தல் அறிக்கையில் இதுவும் ஒரு முக்கியமா கண்டிப்பா. ஏன்னா பாருங்களேன், எல்லா அரசியல் கட்சியும் பேசப்படுமா, இதை 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 தவிர்த்துட்டு அங்கே அரசியல் பண்ண முடியாது, பரப்புரை பண்ண முடியாது. வேணா பாருங்க, எல்லா அரசியல் கட்சியுடைய தேர்தல் பரப்புரையும் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர்களுடைய அறிக்கையை வெளியே வந்துருச்சு இல்லையா, இதை உதாசீனப்படுத்திட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில பண்ண மாட்டாங்கிறதா என்னுடைய பார்வை. நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்து தெரிவித்ததற்கு இதயம் கிடையாது. நன்றி, வணக்கம்.